வாழ்க்கை வாழ்பவர்களை அடியார்கள் என்று சொல்லலாம். நாம் எல்லாம் அடியார்கள். இன்னும் சரியாக சொன்னால் இறை நெறி நிற்பவர்கள், உயர்ந்தவர்கள் தான். கடவுளிலே நம்ம சொல்றது கிடையாது, இறைவன் மீது 100% நம்பிக்கையுடையவர்கள். அப்போ டிவோட்டிஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லலாம். நாயன்மார்களை என்ன சொல்லலாம்? அவர்களும் இறை நெறி நின்றார்கள். ஆனால் அவர்கள் இறை அனுபவம் பெற்றவர்கள், சிவானுபூதி பெற்றவர்கள். அதனால தான் அருணகிரிநாத சுவாமி கந்தர் அனுபூதி என்று பாடினார். அது இறைவனோடு ஒன்றரை கலந்து சிந்தையில் நின்று பாடிய தன்மை அது. அதனால தான் பேசா அனுபூதி பிறந்ததுவே என்று சொன்னார். அங்கே போனால் பேச்சே வராது. சுவாமி முன்னாடி போய் என்ன பேச்சு வரப்போகிறது? கண்ணீரில் கொண்டே இருக்குமா. வள்ளல் பெருமான் சொன்னாரே, நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்று எழும் கண்ணீரதனால் நனைந்து நனைந்து அருளமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என்று வனைந்து வனைந்து ஏத்துதும் நாம் நம்வின். அடுத்தது நம்ம உண்மையான வார்த்தை, உலகியலீர். உலகியல் வாழ்க்கை வாழ்பவர்களே, மரணமிலா பெருவாழ்வு வாழ்ந்திடலாம் கண்டீர். சொல்லிட்டு சொல்றார், புனைந்துரையேன். நான் பொய் சொல்லல, பொய் புகழேன் அதுவும் சொல்றார். 2 தடவை சொல்ற, 2 ஒரே பொருள் தான். புனைந்துரையேன், பொய் புகழேன். 3ஆவதும் சொல்றார், சத்தியம் சொல்கின்றேன், பொற்சபையில் சிற்சபையில் புகும் தருணம் இதுவே என்று சொன்னார். என்ன ஒரு சிந்தனை பாருங்க. அப்போ நமக்கெல்லாம் வாழ்கின்ற இந்த உலகியல் வாழ்க்கையில் இருந்து, இறை நெறி நிற்கும் வாழ்க்கையில் இருந்து, இறை அனுபவம் பெற்ற நிலைக்கு மிஸ்டிக் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள், அவர்களை உயர்த்துவதற்காக நமக்கு எடுத்துக்காட்டுகள் தேவை. அந்த எடுத்துக்காட்டு கூட்டம்தான் 63 நாயன்மார்கள்.